ஸோ இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நவீன கால இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சருக்கு மறுப்பு கொடுக்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம ததப்புர் செய்யும்போது நெறைய படிப்பினைகள் கிடைக்குது. இன்னைக்கு உலகமே இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய அதிகார அமைப்பின் கீழ வாழுது. மக்கள் எது உண்மை என்று பார்க்கறதுக்கு முன்னாடி யார் சொல்றாங்க என்று பார்க்குறாங்க. அதாவது ஃபாலோவர்ஸு, லைக்ஸு, செலிபிரிட்டி ஸ்டேட்டஸு ஆகியவை உண்மையின் அளவுகோலாக இன்னைக்கு மாறிடுச்சு. இதைத்தான் வச்சு மக்கள் உண்மையை கணக்கிடுறாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மனநிலைக்கு வலுவான மறுப்பு கொடுக்குதுன்னு சொல்லாங்க. எல்லாரும் செய்றாங்க என்பது உண்மைக்கான ஆதாரம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் சிலை வழிபாட்டுல ஊறிப் போய் இருந்தது. அல்லாஹ் சொல்றான், "உங்களுடைய இந்த சிலைகள் என்ன? நீங்கள் அவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறீங்களேன்னு" அவங்க கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்குபவர்களாக நாங்க பார்த்தோம். அப்படியே காப்பி அடிக்கிறோம்." அதுதான் சொன்னாங்க. அவங்ககிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல. சூரத்துல் அன்பியாவுடைய 52, 53வது ஆயத் படிச்சு பாருங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர்லயும் பாருங்க என்ன சொல்லுவாங்க, "ஏன்பா இத செய்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "அந்த செலிபிரிட்டி சொன்னாரே, அந்த செலிபிரிட்டி செஞ்சாங்களே, அந்த பிரபலம் செஞ்சாங்களே, அவங்களுக்கு 1,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களே, அப்ப அவங்க பொய் சொல்லுவாங்களா? அனைவரும் இந்த ட்ரெண்ட் தானே ஃபாலோ பண்றாங்க." என்பது இந்த விஷயம் மனிதனுடைய சிந்தனையே மாத்துது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கற்று தந்தாங்க? பெரும்பான்மை உண்மையை நிர்ணயிக்காது. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையோட அளவுகோலா இருந்தது. அத்தாரிட்டி பயஸ்க்கு எதிரான ஒரு குர்ஆனிய எதிர்ப்பு என்று சொல்லலாம். அதாவது மனிதர்கள் புகழ் பெற்றவர்களுடைய கருத்துக்களை விமர்சனமின்றி ஏற்றுக்கொள்வதை உளவியல் அத்தாரிட்டி பயஸ்ன்னு சொல்லுது. விமர்சிக்காம ஏற்றுக்கொள்வாங்க. புகழ் பெற்றவர்கள், பிரபலங்களுடைய கருத்துக்கள. இதுதான் அத்தாரிட்டி பயஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தமது தந்தையிடமே என்ன சொன்னாங்க? "அப்பா கேட்கவும் முடியாத, பார்க்கவும் முடியாத, உங்களுக்கு எந்த பலனும் அளிக்க முடியாதயா நீங்க வணங்குறீங்கன்னு?" கேட்டாங்க. சூரா மரியம்ல நம்ம பார்க்கலாம் 42வது ஆயத். அவங்க அதிகாரம் கொண்டவர் என்பதற்காக ஒருவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளல. ஸோ இன்னைக்கு நம்ம சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்கலாம். அவங்க தான் வாழ்க்கையுடைய முறையை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க தான் அழகுடைய அளவுகோலை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க தான் நெறிமுறைகள் சரி, தப்பு எதுன்னு நிர்ணயிக்கிறாங்க. நல்லது, கெட்டது என்பதை வரையறுக்க முயற்சி செய்றாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? அவங்க அல்லாஹ்வை தவிர தங்கள் அறிஞர்களையும், துறவிகளையும் இறைவனாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லுது. சூரத்து தௌபாவுடைய 31வது ஆயத். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க. அவங்க அவர்களை வணங்கல. ஆனால் அவங்களுடைய ஹலாலை ஹராமாகவும், ஹராமை ஹலாலாகவும் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் மாதிரி தான். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவுண்டர் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சரா இருந்தாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தமது சமூகத்தின் ஆதிக்கமான கலாச்சாரத்தை எதிராக நின்றாங்க. நிச்சயமாக நான் என் முகத்தை வானங்களையும், பூமியையும் படைத்தவனை நோக்கி திரும்பி விட்டேன் என்று சொன்னாங்க. சூரத்துல் அன்ஆம்ல நம்ம பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ட்ரெண்ட் ஃபாலோவராக இல்ல. ட்ரூத் உடைய ஃபாலோவராக இருந்தாங்க. இன்றைய முஸ்லிம்களுக்கு என்ன பாடம்னா, ஒரு விஷயம் வைரலாக இருப்பதால அது உண்மைன்னுலாம் ஆயிடாதுங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோடு பொருந்துதா? இது நபி அவர்களுடைய சுன்னாவோடு பொருந்துதா? நான் உண்மையை பின்பற்றேனா அல்லது புகழை பின்பற்றேனா? இது எல்லாமே அவன் கேட்கணும். தன்னை சுய பரிசோதனை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஸோ ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல. ஃபித்ரா தான் முக்கியம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புரட்சியாக இருந்தது. ஸோ இப்ராஹிம் நபி சிலைகளை உடைத்தாங்க. இன்று சிலைகள் கல்லால் உருவாக்கப்படாமல் அதிகமாக எதால உருவாக்கப்படுது? புகழ், பிரபலங்கள், ட்ரெண்டு, இன்ஃப்ளூயன்சரு, லைக்ஸு, அல்காரிதமு, இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்க எல்லாரையும் விமர்சனமின்றி பின்பற்றக்கூடிய மனநிலையை உடைப்பதற்கான தௌஹீதின் அழைப்பு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் அஹ்ஸாப்ல. ஸோ முஸ்லிமுடைய முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். சமூக ஊடகங்களுடைய அல்காரிதம் உருவாக்கிய பிரபலங்களோ, இன்ஃப்ளூயன்சர்ஸோ கிடையாது.